வணக்கம். இந்திய பங்குச்சந்தை கடந்த 4 வாரமா ஒரே இறக்கத்துல இருக்கு. நிறைய பேர் கொஞ்சம் பதட்டமா இருக்கலாம். ஆனா இந்த சரிவுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீபவுண்டுக்கான வாய்ப்பு ஒளிஞ்சிருக்கா? வாங்க ஒரு அனலிஸ்டோட பார்வையை வச்சு இத கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். முதல்ல இப்ப மார்க்கெட்ல என்ன நிலவரம்னு பாத்திரலாம். நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், ரெண்டுமே தொடர்ந்து 4 வாரமா ரெட்ல தான் முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் ஏறுற மாதிரி தெரிஞ்சாலும் டக்குன்னு செல்லிங் பிரஷர் வந்து கீழே தள்ளிடுது. இந்த தொடர் சரிவு தான் நம்மளோட இன்றைய அனாலிசிஸ்க்கு முக்கியமான தொடக்க புள்ளி. இதுதான் இப்போ நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கிற கேள்வி. இந்த இறக்கத்துக்கு பிறகு மார்க்கெட் ஒரு பெரிய யூ டர்ன் அடிக்குமா, இல்ல இன்னும் ஆழமா சரியுமா? வாங்க ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி சில முக்கியமான க்ளூஸை வச்சு இதுக்கான பதில தேடலாம். ஓகே, நம்மளோட க்ளூவுக்குள்ள போலாம். இது நிஃப்டி 50 சார்ட்ல தான் ஒழிஞ்சிருக்கு. அனாலிஸ்ட் சொல்ற ஒரு முக்கியமான இடம் டிமாண்ட் ஜோன். அப்படின்னா என்னன்னு முதல்ல சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, டிமாண்ட் ஜோனுங்கிறது பையர்ஸ், அதாவது வாங்குறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஏரியா. விலையை அந்த இடத்துக்கு வந்த உடனே விற்பவர்களை விட வாங்குறவங்க அதிகமா உள்ள வந்து விலையை டக்குன்னு மேல தூக்கிடுவாங்க. இது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். நிஃப்டி சும்மா ஏதோ ஒரு இடத்துல நிக்கல. அது ரொம்ப கரெக்டா 22,700ல இருந்து 22,930 வரைக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான டெய்லி டிமாண்ட் ஜோன்ல வந்து நின்னு இருக்கு. அனலிஸ்டோட பார்வையில இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இப்போ ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் சிக்னலை பத்தி பார்க்கலாம். இதுக்கு பேரு புல்லிஷ் டைவர்ஜென்ஸ். அதாவது மார்க்கெட்டோட விலை புதுசா ஒரு லோவை கிரியேட் பண்ணாலும் அதோட வேகத்தை காட்டுற RSI இண்டிகேட்டர் அப்படி சொல்லாது. அது கொஞ்சம் கொஞ்சமா மேல திரும்ப ஆரம்பிக்கும். ஒரு கார் வேகமா போயிட்டு ஒரு யூட்டர்ன் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்லோ பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். செல்லிங் பிரஷர் குறைஞ்சு பையர்ஸ் உள்ள வர்றதுக்கான ஒரு முதல் அறிகுறி இது. இங்க தான் அசல் மேட்டரே இருக்கு. இந்த புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் ஏனோதானோன்னு எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கல. அது மிகச்சரியா நம்ம இப்ப பார்த்த அந்த முக்கியமான டிமாண்ட் ஜோன்ல உருவாகி இருக்கு. அதாவது ஒரு பலமான பாதுகாப்பு வலை இருக்கிற இடத்துல ஒரு யூட்டோனுக்கான சிக்னலும் கிடைக்குது. இது டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி அனலிஸ்டோட நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்குது. அடுத்து மார்க்கெட் காஸ்ட்லியா இருக்கா இல்ல சீப்பா இருக்கான்னு பார்க்கலாம். இதை அளவிடுறதுக்கு பி ரேஷியோ அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளா சொன்னா ஒரு கம்பெனியோட பங்கு விலை அதோட வருமானத்தை விட எத்தனை மடங்கு அதிகம்னு சொல்றது தான் இது. இப்போ நிஃப்டியோட பி ரேஷியோ 20ல இருக்கு. இந்த சார்ட் மொத்த கதையும் சொல்லுது பாருங்க. நிஃப்டியோட கரண்ட் PE 20. ஆனா அதோட கடந்த 10 வருஷ ஆவரேஜ் 22.3. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஹிஸ்டரி படி பார்க்கும்போது நிஃப்டி இப்போ அதோட சராசரி விலையை விட குறைவா ஒரு டிஸ்கவுண்ட் விலையில கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஒருத்தர் சொல்றதை விட 2 பேர் ஒரே விஷயத்த சொன்னா நமக்கு நம்பிக்கை ஜாஸ்தியாகும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். நிஃப்டி காட்டுற சிக்னலை பேங்க் நிஃப்டியும் உறுதிப்படுத்துதான்னு பார்ப்போம். அதுதான் நம்மளோட 2வது க்ளூ. ஆமாங்க, பேங்க் நிஃப்டியும் ஒரு ரொம்ப முக்கியமான இடத்துல தான் நிக்குது. டெக்னிக்கலா இதை நெக்லைன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு வீட்டு மாடி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. முன்னாடி இது ஒரு தடையா, அதாவது ஒரு சீலிங் மாதிரி இருந்துச்சு. ஆனா விலை அதை உடைச்சு மேலே போனதுக்கு அப்புறம் இப்போ அதே இடம் ஒரு ஸ்ட்ராங்கான தர மாதிரி, ஒரு ஃப்ளோர் மாதிரி சப்போர்ட்டா மாறிடுச்சு. வாவ், இங்கேயும் அதே கதை தான். நிஃப்டில நாம பார்த்த அதே புல்லிஷ் டைவர்ஜென்ஸ், அதாவது விலை கீழே போனாலும் இண்டிகேட்டர் மேல திரும்புற அந்த சிக்னல் பேங்க் நிஃப்டிலையும் தெரியுது. இது ஏதோ ஒரு இண்டெக்ஸ்ல மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல, மார்க்கெட்டோட முக்கிய துறைகள்லையும் இதே அறிகுறி தெரியுதுன்னு இது கன்ஃபார்ம் பண்ணுது. வேல்யூவேஷனை பார்த்தாலும் பேங்க் நிஃப்டியோட இப்போதைய பி ரேஷியோ வெறும் 14.3 தான். இது அதோட 10 வருஷ சராசரியான 15 விடவும் குறைவு. ஸோ நிஃப்டியை போலவே வங்கித்துறை பங்குகளும் வரலாற்று ரீதியா பார்க்கும்போது ஒரு கவர்ச்சிகரமான விலையில இருக்கு. சரி, இப்போ டெய்லி சார்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒரு பெரிய பிக்சரை பார்க்கலாம். இதுக்கு நாம ஸ்மால் கேப் இண்டெக்ஸோட வரலாற்றை எடுத்துக்கலாம். இது நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்சைட் கொடுக்கும். இந்த டைம்லைனை நல்ல கவனிங்க. வரலாறு நமக்கு ஒரு பாடம் சொல்லுது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எப்போல்லாம் ஒரு பெரிய ஆழமான சரிவை சந்திக்குதோ அதுக்கு அடுத்து ஒரு மிக பிரம்மாண்டமான பல வருஷ ஏற்றம் வந்திருக்கு. 2013ல 21% சரிவுக்கு பிறகு 200% ரேலி. இப்போ 2024ல 23% சரிஞ்சிருக்கு. அப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? வரலாறு ரிப்பீட் ஆகுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இதோட சேர்த்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா, வரலாற்று டேட்டாவை பார்த்தா ஏப்ரல் மே மாசங்கள் பொதுவா ஸ்மால் கேப் பங்குகளுக்கு ரொம்ப நல்ல மாசங்களா இருந்திருக்கு. இந்த சீசனல் பேட்டர்னும் சந்தை மீண்டு வரலாம் அப்படிங்கிற நம்மளோட மத்த க்ளூஸ்க்கு வலு சேர்க்குது. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட எல்லா க்ளூஸும் இருக்கு. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா இந்த அனலிஸ்டோட ஃபைனல் வேர்டிக்ட் என்னவா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். சுருக்கமா சொன்னா 4 முக்கியமான விஷயங்கள். 1, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரு பலமான சப்போர்ட்ல நிக்குது. 2, ரெண்டுலயுமே ஒரு யூ டர்னுக்கான புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் தெரியுது.
3 வேல்யூவேஷனும் வரலாற்று ரீதியா பார்க்கும்போது டிஸ்கவுண்ட்ல இருக்கு. 4 பெரிய வரலாற்று சைக்கிள் ஒரு பெரிய ரேலிக்கு சாதகமா இருக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த முழு அனாலிசிஸும் ஒரு ஆய்வாளரோட பார்வையை உங்களுக்கு விளக்குறதுக்காக மட்டும்தான். இது எந்த பங்கையும் வாங்கவோ விற்கவோ சொல்ற பரிந்துரை கிடையாது. எந்த முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிட்ட கலந்து பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆக சார்ட், டேட்டா, வரலாறு எல்லாமே சந்தையில ஒரு திருப்பம் வரலான்னு ஒரு வலுவான சிக்னலை காட்டுது. ஆனா மார்க்கெட் தான் அல்டிமேட் பாஸ் இல்லையா? இந்த க்ளூஸ் சொல்றபடி கதை நடக்குமா இல்ல மார்க்கெட் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குமா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?